எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் மந்தி கிரேவி தாங்க செய்கிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சிக்கன் மந்தி கிரேவி செய்கிறதுக்கு 4 சிக்கன் பீஸ் எடுத்துருக்கேங்க. தொடக்கறியாக எடுத்துருக்கேன். பெரிய பெரிய பீஸாக எடுத்துருக்கேன். பாருங்கள், மந்தி கிரேவி செய்கிறதுக்கு மந்தி பிரியாணி செய்கிறதுக்குலாம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு ஊற விட்டுக்கலாம். இது மந்தி மசாலாங்க. நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இதோட வீடியோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறேங்க. பாருங்கள், இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தயிர் இது வீட்டில் ரெடி பண்ண தயிருங்க. இது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக சிக்கன் பீஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கம் மசாலா போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் மசாலா நல்லா போட்டிருக்கோம். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுடலாங்க. அப்புறமா நாம் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இதை அப்படியே ஊறட்டும். மந்தி கிரேவி செய்கிறதுக்கு இப்போ வெங்காயம் முதல்ல அரைச்சிக்கலாங்க. அப்புறமா தக்காளி அரைச்சிருக்காங்க. நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், தக்காளியும் அதே சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நம்ம தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போது மந்தி சிக்கன் பொரிக்கிறதுக்கு நாம் ஒரு தவா வச்சாச்சுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக வச்சிங்கன்னா நம்ம 3 பீஸ் ஒரே டைம் பொரிச்சு எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நம்ம போட்டாச்சு. இதில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. இதில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய்க்கு நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், மந்தி சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனுங்க. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போது மந்தி கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சரிங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் பொரிச்சு எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாங்க. நம்ம இந்த கிரேவிக்கு ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றும் போது கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நான் ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக மந்தி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம்.
நாங்கள் இதில் காரெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த காரமே நான் எடுத்துருக்கிற மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். விடு விடு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயம் எந்த ஈக்குவலுக்கு எடுக்கிறோமோ அதே ஈக்குவலுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 5 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி கிரேவி பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்கு சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா, சிக்கனை வந்து நாம் ஒரு 75% தாங்க வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மந்தி மசாலாவில் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போது சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், பொரிச்சு வச்சு சிக்கன் எல்லாம் போட்டாச்சுங்க கிரேவியில். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் திருப்பி வச்சுங்க. இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாங்க. இந்த ஃப்ளேவரெல்லாம் இன்னும் சிக்கனில் போச்சுனாக்கா இன்னும் நல்லா இருக்குங்க கிரேவி. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. க்ரீம் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் மந்தி கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செலுத்தி டேஸ்ட் பார்க்கலாமா? நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.